கார்களை பொறுத்த வரைக்கும் சொபிஸ்டிகேட்டட் ஃபீச்சர்ஸ்க்கான தேவை நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே தான் போகுது. குறிப்பா கடந்த 10 ஆண்டுகளா எலக்ட்ரிக்கல் மற்றும் எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸ் கார்கள் உபயோகப்படுத்துறது ரொம்பவே அதிகமாயிருக்கு. கரண்டா நாம பயன்படுத்துற நியூ ஜெனரேஷன் கார்கள்ல கிட்டத்தட்ட 50% வரைக்கும் எலக்ட்ரிக்கல் மற்றும் எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸ் தான் இருக்கு. கார்களோட இன்ஜின் பெர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு சேச்சுரேட் ஆன பிறகு பிரீமியம் காருக்கும் நார்மல் காருக்கும் அதுல இருக்கிற ஃபீச்சர்ஸ் தான் பெரிய டிஃபரன்ஷியேட்டரா மாறுது. பொதுவா ஹை எண்ட் ஃபீச்சர்ஸ் பிரீமியம் கார் பிராண்ட்ஸான ஆடி, BMW போன்ற நிறுவனங்கள் தான் முதல்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. 2001ஆம் ஆண்டு BMW 7 சீரிஸ்ல எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக் அப்படிங்கிற ஃபீச்சரை இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அதன் பிறகு பல கார் மாடல்கள்ல இப்போ பிரீமியம் ஹேஷ்பேக் வரைக்கும் இந்த எலக்ட்ரிக் பார்க்கிங் பிரேக் எல்லா கார்கள்லயும் உபயோகிக்கப்படுது. நம்மளோட கன்வீனியன்ஸை இன்க்ரீஸ் பண்றதுக்காக உருவாக்கப்பட்ட இந்த ஃபீச்சர்ஸ் ஒரு சில சமயங்கள்ல பாதகமாகவும் அமையுது. எதனால அப்படி சொல்றோம்? எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக்கோட சாதக பாதகங்களை பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல்ல பார்க்கிங் பிரேக் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். பார்க்கிங் பிரேக் அல்லது ஹேண்ட் பிரேக், எமர்ஜென்சி பிரேக் எப்படி வேணா குறிப்பிடலாம். எல்லா வாகனங்களையும் டிரைவர் கன்சோலுக்கு பக்கத்துல ஒரு புல் லீவர் இருக்கும். இந்த லீவர் ஒரு கேபிள் வழியா டைரக்டா வாகனங்களோட ரியர் வீல் பிரேக் ட்ரம்மோட கனெக்ட் ஆயிருக்கும். இந்த லீவரை புல் பண்றது மூலமா கேபிள் பிரேக் ட்ரம்ல இருக்கிற பேட்ஸை புஷ் பண்ணி ஃபிரிக்ஷன் மூலமா ரியர் வீல்ஸை மூவ் ஆகாம பிளாக் பண்ணும். இதுதான் பார்க்கிங் பிரேக்கோட மெக்கானிசம். இந்த மேனுவலா லீவரை புல் பண்றதை ஆட்டோமேட் பண்ணி இது ஒரு எலக்ட்ரானிக் ஃபீச்சரா வச்சிருக்காங்க. புதிய எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக்ல ஒரு பட்டனை பிரஸ் பண்ண உடனேயே ஆட்டோமேட்டிக்கா கேபிளை புல் பண்ணி இந்த பார்க்கிங் பிரேக்கை அப்ளை பண்ணும். ஈவன் மாடர்ன் கார்ஸ்ல நீங்க ஆக்ஸலரேட்டர்ல இருந்து காலை எடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்கா பார்க்கிங் பிரேக் அப்ளை ஆயிடும். பார்க்கிங் பிரேக் அப்ளை ஆயிடுச்சு அப்படிங்கிற சிம்பிள் கூட உங்களுடைய டேஷ்போர்ட்ல தெரியும். நீங்க மறுபடியும் ஆக்ஸலரேட்டர் பிரஸ் பண்ணும்போது பார்க்கிங் பிரேக் ஆட்டோமேட்டிக்கா ரிலீஸ் ஆயிடும். செங்குத்தான பாதைகள்ல ரோல் பேக் ஆகாம இருக்கிறதுக்காக ஹில் ஹோல்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றதும் இந்த எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக்கோட ஒன் ஆஃப் தி அப்ளிகேஷன் தான். சரி, இவ்வளவு பாசிட்டிவ்ஸ் இருக்கிற இந்த எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக்ல என்னதான் நெகட்டிவ்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நெகட்டிவே இது ஒரு எலக்ட்ரிக்கல் யூனிட் அப்படிங்கிறது தான். எனி எலக்ட்ரிக் ஃபெயிலியர் இந்த சிஸ்டம் மால் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இதன் காரணமா நீங்க பார்க்கிங்ல செங்குத்தா நிறுத்திருக்கும் போது இந்த சிஸ்டம் ஃபெயில் ஆச்சு அப்படின்னா கார் ஆட்டோமேட்டிக்கா ரோல் பேக் ஆக ஆரம்பிச்சிடும். இது மாதிரி இன்சிடென்ட்ஸ் பல யூசர்கள் ஆன்லைன்லயும் பதிவிட்டு இருக்காங்க. ரோல் பேக் ஆகிற சமயத்துல உங்களால கார்ல இருந்து வெளியே இறங்கவும் முடியாது. இன்னமும் ஒரு சில யூசர்ஸ் வண்டி பயணம் செஞ்சிட்டு இருக்கும் போதே எலக்ட்ரானிக் மால் ஃபங்க்ஷன் காரணமாக ஆட்டோமேட்டிக்கா இந்த பார்க்கிங் பிரேக் அப்ளை ஆனதாகவும் குறிப்பிடுறாங்க. ஹை ஸ்பீட்ல பயணம் செய்யும் போது திடீர்னு பார்க்கிங் பிரேக் அப்ளை ஆனிச்சுன்னா அது எந்த அளவுக்கு வண்டியோட சேஃப்டி இஷ்யூ அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது எல்லாத்தோட முக்கியமானது, நாம மேனுவலா கேபிள் வழியா கனெக்ட் ஆயிருக்கிற பார்க்கிங் பிரேக்கை புல் பண்ணும்போது அது கொடுக்கிற அஷூரன்ஸ் வேற எந்த எலக்ட்ரானிக் சிஸ்டத்தாலையும் கொடுக்க முடியாது. சோ இதுதான் எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக்கோட பாசிட்டிவ்ஸ் மற்றும் நெகட்டிவ்ஸ். நெக்ஸ்ட் டைம் நீங்க புது கார் வாங்கும்போது இந்த எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக் உங்களுக்கு தேவையான ஃபீச்சரா இல்லையா அப்படிங்கறத இதன் மூலமா டிசைட் பண்ணிக்கோங்க.